இப்போ நான் சொல்ல போறது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம். நீங்க வாங்கின சிமெண்ட் முதல் தரமானதா இருக்கலாம். நீங்க யூஸ் பண்ண ஸ்டீல் கூட ரொம்ப காஸ்ட்லியான பிராண்டா இருக்கலாம். அப்படியும் வீடு விரிசல் விடுதுன்னா ஏன்? இன்னைக்கு நீங்க செய்யற அந்த சின்ன முதலீடு நாளைக்கு வரப்போற ஒரு பெரிய நிதி பேரழிவிலிருந்து உங்களை காப்பாட்டும். அதனால இது ஒரு செலவா பார்க்காதீங்க. இது உங்க கனவு வீட்டுக்கு நீங்க போடுற ஒரு சின்ன இன்சூரன்ஸ். அந்த வில்லன் யாருன்னா களிமண், அதாவது நம்ம கரிசல் மண். மழை பெய்யும் போது இந்த மண்ணு தண்ணிய உறிஞ்சி ஒரு பலூன் மாதிரி உப்பிடும். அதே வெயில் காலத்துல காஞ்சி போய் அப்படியே சுருங்கிடும். இந்த மாதிரி அது பாட்டுக்கு தொடர்ந்து மேலேயும் கீழேயும் ஆடிட்டே இருக்கிறதுனால தான் உங்க அஸ்திவாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அது உடைக்குது. அதனால பயத்துல எதுக்கு ரிஸ்க்குன்னு நினைச்சிட்டு தேவைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா பெரிய அஸ்திவாரத்தை போட்டுடுவாரு. இதுக்கு கான்கிரீட்டும் கம்பியும் தேவையில்லாம ரொம்ப செலவாகும். Sometimes a truce is the most important part of a war. With that philosophy in mind, let's get right into the video. ஒரு நிமிஷம் உங்க கனவு இல்லத்தை மனசுல நினைச்சு பாருங்க. உங்க லைஃப் டைம் சேவிங்ஸ் எல்லாத்தையும் அதுல போட்டிருக்கீங்க. பாக்குறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கு. ஆனா ஒரு நாள் திடீர்னு வீட்டு சுவத்துல ஒரு பெரிய விரிசல், அப்படியே நெஞ்சு ஒரு கணம் நின்னுடும் இல்லையா? ஆமாங்க, ஏன்னா உங்க கனவு இல்லத்தோட அஸ்திவாரத்திலேயே ஒரு பயங்கரமான பிரச்சனை ஒளிஞ்சிருக்கலாம். உங்க புது வீட்ல ஒரு விரிசலா? எப்படி இது நடந்தது? தப்பு எங்க நடந்திருக்கும்? உங்க மனசுல முதல்ல என்ன தோணும்? சிமெண்ட் சரியில்லையா, இல்ல நாம வாங்கின மணல்ல ஏதாவது பிரச்சனையா? வாங்க, உண்மையான காரணம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா தோண்டி பாப்போம். பாருங்க, நம்ம நிறைய பேர் ஒரு விரிசலை பார்த்ததும் நேரா பில்டர் கிட்ட போய் இப்படிதான் கேட்போம். என்னங்க இது, நீங்க ஏதோ பாஜி சிமெண்ட்டை யூஸ் பண்ணிட்டீங்க போல, மலிவான மணலை வாங்கி ஏமாட்டிட்டீங்களா? இது ஒரு பொதுவான சந்தேகம்தான். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? பெரும்பாலான நேரத்துல இது காரணமே கிடையாது. இப்போ நான் சொல்ல போறது உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம். நீங்க வாங்கின சிமெண்ட் முதல் தரமானதா இருக்கலாம். நீங்க யூஸ் பண்ண ஸ்டீல் கூட ரொம்ப காஸ்ட்லியான பிராண்டா இருக்கலாம். அப்படியும் வீடு விரிசல் விடுதுன்னா ஏன்? ஏன்னா உண்மையான பிரச்சனை உங்க பில்டிங் மெட்டீரியல்ல இல்ல, அது உங்க பில்டிங்க்கு கீழ இருக்கிற மண்ணுல இருக்கு. சரி, இந்த சிக்கலான விஷயத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். இத உங்க நிலத்துக்காக செய்யற ஒரு பிளட் டெஸ்ட்னு வச்சுக்கலாமே. அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பெரிய சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல் போறீங்க. அப்போ டாக்டர் வந்து, சார், நான் எந்த பிளட் டெஸ்டும் எக்ஸ்ரேயோ எடுக்கல, சும்மா உங்க முகத்தை பார்த்தே ஆபரேஷன் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க சரின்னு சொல்வீங்களா? நிச்சயமா மாட்டீங்க இல்லையா? ஒரு ஆபரேஷனுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மண் பரிசோதனை. இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப தெளிவாக்குது பாருங்க. எப்படி ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி நோயாளியோட கண்டிஷனை தெரிஞ்சுக்க பிளட் டெஸ்ட் அவசியமோ, அதே மாதிரிதான் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தோட தன்மையை தெரிஞ்சுக்க மண் பரிசோதனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பல 100 டன் எடையுள்ள உங்க வீட்டை அந்த மண்ணு தான் தாங்க போகுது. ஓகே, ஒருவேளை நீங்க இந்த மண் பரிசோதனையை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். அப்போ உங்க ஃபில்டர் ஒரு யூகத்தோட அடிப்படையில தான் அஸ்திவாரத்தை டிசைன் பண்ணுவார். இதுல 2 விதமான பெரிய ஆபத்து இருக்கு. ஆபத்து என்னன்னா பயத்தின் அடிப்படையிலான யூகம். இதுல மண்ணோட பலம் என்னன்னே பில்டருக்கு தெரியாது. அதனால பயத்துல எதுக்கு ரிஸ்க்குன்னு நினைச்சிட்டு தேவைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா பெரிய அஸ்திவாரத்தை போட்டுடுவாரு. இதுக்கு கான்கிரீட்டும் கம்பியும் தேவையில்லாம ரொம்ப செலவாகும். இதனால என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 50,000ல இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் தேவையில்லாத கான்கிரீட்டுக்கும் ஸ்டீலுக்கும் நீங்க செலவு செய்வீங்க. அதாவது உங்க காசு யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம சும்மா பூமிக்கடியில புதைக்கப்படுது. 2வது ஆபத்து, இது முதல் ஆபத்தை விட ரொம்பவே மோசம். அது அதிக நம்பிக்கையின் அடிப்படையிலான யூகம். இதுல பில்டர் ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல, அட நம்ம மண்ணு ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு தப்பா கணக்கு போட்டு ரொம்ப பலவீனமான ஒரு அஸ்திவாரத்தை அமைச்சிடுவாரு. இப்போ ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு பாருங்க. கீழே இருக்கிற அந்த லூசான மண்ணு கொஞ்சம் இறுகி ஒரே 1 இன்ச்சு கீழே இறங்கினாலே போதும். அவ்வளவுதான், தரையில இருந்து கூரை வரைக்கும் ஒரு பயங்கரமான விரிசல் வந்து நிக்கும். இந்த சேதத்தை சரி செய்ய குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய், ஏன் அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். சரி, இந்த அஸ்திவாரம் ஏன் இப்படி உடையுது? இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட வகை வில்லன் மண்ணு தான். அந்த வில்லன் யாருன்னா களிமண், அதாவது நம்ம கரிசல் மண். மழை பெய்யும் போது இந்த மண்ணு தண்ணிய உறிஞ்சி ஒரு பலூன் மாதிரி உப்பிடும். அதே வெயில் காலத்துல காஞ்சி போய் அப்படியே சுருங்கிடும்.
இந்த மாதிரி அது பாட்டுக்கு தொடர்ந்து மேலேயும் கீழேயும் ஆடிட்டே இருக்கிறதுனால தான் உங்க அஸ்திவாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அது உடைக்குது. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? அதுக்கு பேரு தான் SBC, அதாவது சாயில் பேரிங் கெப்பாசிட்டி, தமிழ்ல மண்ணின் தாங்கு திறன். இது ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி தாங்க. இந்த நம்பர் அந்த மண்ணு ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவு எடைய தாங்கும்னு ரொம்ப துல்லியமா சொல்லிடும். இத வச்சு இன்ஜினியர்ஸ் சரியான அஸ்திவாரத்தை டிசைன் பண்ணுவாங்க. தேவைக்கு அதிகமாவும் இல்லாம குறைவாகவும் இல்லாம கச்சிதமா. இந்த முழு பிரச்சனைக்குமான தீர்வு, ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி. அது வெறும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்மார்ட்டான முதலீடு. இந்த மண் பரிசோதனை செய்யறது ஒன்றும் பெரிய வேலையே இல்ல. ஒரு ஸ்பெஷல் டீம் உங்க இடத்துக்கு ஒரு சின்ன ட்ரில்லிங் மிஷினோட வருவாங்க. 2-3 இடத்துல தொலை போட்டு மண்ணை சாம்பிள் எடுத்து அதை லேபுக்கு கொண்டு போவாங்க. சில நாட்கள்ல உங்களுக்கு முழு ரிப்போர்ட்டும் கிடைச்சிடும். அவ்வளோதான். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். நீங்களே சொல்லுங்க, இப்போ வெறும் 8000 ரூபாய் செலவு பண்றது புத்திசாலித்தனமா, இல்லனா அப்புறம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நஷ்டப்படுற ரிஸ்க் எடுக்கிறது புத்திசாலித்தனமா? முடிவு ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? ஆக முக்கியமான விஷயம் இதுதான். இன்னைக்கு நீங்க செய்ற அந்த சின்ன முதலீடு நாளைக்கு வரப்போற ஒரு பெரிய நிதி பேரழிவிலிருந்து உங்களை காப்பாட்டும். அதனால இது ஒரு செலவா பார்க்காதீங்க. இது உங்க கனவு வீட்டுக்கு நீங்க போடுற ஒரு சின்ன இன்சூரன்ஸ். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ ஒரு சில ஆயிரங்களை மிச்சம் பிடிக்கிறதுக்காக உங்க வாழ்நாள் சேமிப்பான உங்க முழு வீட்டையும் பணயம் வைப்பீங்களா? யோசிங்க. இந்த முடிவு இப்போ உங்க கையில தான் இருக்கு. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?